டாக்டர்ஸுங்க இது என்ன கொடுப்பாங்க ஸ்டென்ட் வச்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் டைப் ஆஃப் மருந்து கொடுப்பாங்க. இதில் வெறும் ஆஸ்பிரின் மட்டும் பத்துறது இல்லைங்க. அதனால் அதோடு சேர்த்து குளோபிடோகிரல் அப்படின்ற மருந்தையோ இல்லாட்டி டிகாகிரலால் அப்படி இல்லைனா பிராசுகிரல் அப்படின்ற இந்த 3 விதமான மருந்து ஏதாவது ஒரு மருந்தையோ ஆஸ்பிரின் கூட சேர்த்து கொடுக்குறாங்க. இது மாதிரி எவ்வளோ நாட்களுக்கு கொடுக்குறாங்க? 1 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கணுங்க. யூஸ்வலாக 1 வருஷம் கழித்து எந்த தொந்தரவும் இல்லைன்னா ஒரே ஒரு மருந்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மருந்தை எடுத்துருவாங்க. நான் சொன்னேன், இப்போ என்ன சொல்லியிருக்கேன், 1 வருஷத்துக்கு இந்த பிளேட்லெட் ஒன்றும் சேராமல் பார்த்துக்கிறதுக்கு 2 மருந்து தேவைப்படுது. 1 வருஷம் கழித்து அது ஒரு மருந்தாக மாற்றிடலாம். ஆனால் இப்போ சில பேருக்கு மிச்ச இடங்கள்லையும் இரத்த குழாயில் அடைப்புகள் இருக்கும் 70% 80%. அப்போ அது கூடாமல் இருக்கணும் இல்லையா? அப்போ சில பேருக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படி கூட இந்த 2 மருந்தையும் சேர்த்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு பிளேட்லெட் திருப்பி ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கான ஆன்டி பிளேட்லெட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்துகள் 2 மருந்துகள் அவசியம் மினிமம் 1 வருஷத்துலேருந்து தேவைப்படுற பேர். சில பேருக்கு லைஃப் லாங் கொடுக்குறோம், சில பேருக்கு 3 வருஷம் 2 வருஷம் அது மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது ஒரு குரூப் மருந்து. இது அவசியம் நம்ம எடுத்துக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டோட பம்பிங், ஹார்ட் அட்டாக் வரும்போது வீக் ஆகிடுதுங்க. அப்போ அந்த பம்பிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மருந்துகள் எடுக்கணும் இல்லையா? அப்போ தானே நம்ம பழையபடி நார்மலாக வர முடியும். அந்த பம்பிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 கேட்டகரி மருந்து இருக்குது. ஒன்று நம்ம ஏசி இன்ஹிபிட்டர்னு சொல்கிறோம், இன்னொன்று பீட்டா பிளாக்கர்னு சொல்கிறோம். இந்த 2 மருந்தும் பீட்டா பிளாக்கர்ன்றது இருதய ரேட்டை குறைக்கிறது மூலமாக பிளட்டு நல்லா எஃபெக்டிவாக பம்ப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஏசி இன்ஹிபிட்டர்னு சொல்லக்கூடிய மருந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டை திருப்பி நல்லபடியாக இயங்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இந்த மருந்துகள் 2ஐயும் கண்டிப்பாக லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நிச்சயமாக. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட் பம்பிங் வீக்காக இருக்க பேஷண்ட்டுக்கு நீர் பம்பிங் எஃபெக்டிவாக இல்லாதனால நீர் நிறையா போகிறதுக்காக நீர் மாத்திரை சேர்த்து தரோம். யாருக்கு கொடுப்பாங்க நீர் மாத்திரை? ஹார்ட்டோட பம்பிங் எஃபெக்டிவாக இல்லாமல் ஒரு 30% தான் இருக்குது, 25% தான் இருக்குது அப்படின்னா இந்த பேஷண்ட்டுகள் கண்டிப்பாக நீர் மாத்திரை எடுத்துக்கணும். ஏன்னா ஹார்ட்டால் எஃபெக்டிவாக அவங்க பம்ப் பண்ண முடியல. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல் காணொலியிலே ரத்தம் கெட்ட ரத்தம் நுரையீரலுக்கு போய் சுத்திகரிக்கப்பட்டு லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு இடது பக்கம் ஹார்ட் இருதயத்துக்கு அங்கேருந்து அயோட்டா மூலமாக பாடிக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்கேன்.